ராத்திரி வேக வச்ச சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை வந்து நான் அப்படியே என்ன பண்ணேன்னா ஈவினிங்காக ஒரு மசாலா சுண்டல் மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அதை ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கழுவி இதில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சுண்டல், அந்த சுண்டலை நல்லா ஆட் பண்ணி அதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சுண்டலை நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் அப்சர்வ் ஆகிருக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான வந்து மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் கூடவே இன்னுமே வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டிங்கன்னா இனிமேல் நல்லா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். அதே ரோட்டுக்கல்ல சாப்பிட்ற ஃபீல் தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து ஒரு டயட் ஃபுட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து லிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ